வணக்கம் மக்களே, இது ரமிளாவின் ஆர்கானிக் கார்டன். இன்னைக்கு நம்ம கார்டனில் பாருங்கள், கொஞ்சம் ஹேர் ரூட், அதாவது அரோட்டி மாவு தான் ரெடியாக இருக்குது. இது அறுவடைக்கு தயாராகிடுச்சு பாருங்கள். அழகாக பூ பூத்து இதெல்லாம் மஞ்சள் கலர் ஆகிடுச்சு இல்லையா? இலையெல்லாம் கருகிறது மாதிரி இருக்குது. இல்லை, இதுதான் நம்ம இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். இதை எடுத்துகிட்டு இதில் பேபி பிளான்ட் நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம தூக்கின்னு வந்துருக்கோம். பாருங்கள், ஃபுல்லாக பெருசாக இருக்குது. இது தாங்க அந்த கிழங்கோட செடி. நம்ம கிழங்கு பார்த்தோம் இல்லையா, அந்த கிழங்கோட செடி இதுதான். இது வந்து பூ பூத்துடுச்சு. இது பாருங்க, இது எல்லாம் பூ தான், பூத்து முடிஞ்சிடுச்சு. இந்த மாதிரி முடிஞ்சிட்டு இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம ஹார்வெஸ்ட் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம எடுத்துடலாம் கிழங்க. பார்த்தீங்கன்னா பேபி வந்து நிறைய வந்திருக்காங்கங்க. இதுலேருந்து வந்திருக்காங்க. சரி, இவங்க கூட எடுத்து நம்மளுக்கு வேர் வந்ததுன்னா நம்ம எடுத்து வச்சு பார்க்கலாம். வந்ததுன்னா நம்ம லக்கு தான். இங்கே பாருங்க, தெரியுதுங்களா? இதெல்லாம் குட்டி தான், குட்டி பேபி தான். இதெல்லாம் உடஞ்சிருக்கு. எலி ஃபுல்லாக நோண்டி மண்ணை தள்ளி வச்சிருக்கு. இதுக்கப்புறம் விட்டா அந்த கிழங்கு எலி வைக்காது. கிழங்கெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் இந்த கிழங்கை நம்ம எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம கட் பண்ணணும் சிசரால். இதை கட் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். இது இருக்கு இல்லையா, இதை என்ன பண்ண இங்கே அடியில் வச்சு இப்படி கட் பண்ணிடணும். அப்போ தான் நம்ம கிழங்கு எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் வாட்டமாக இருக்கும். பேபி எல்லாம் அப்படியே இருக்கட்டும். கத்தி இருந்தால் கூட அறுத்துடலாம். இது வந்து அவ்வளோ மருத்துவ குணம் கொண்டதுங்க. நம்ம குழந்தைங்கன்றதுல பெரியவங்களுக்கு கூட நம்மளுக்கு லூஸ் மோஷன் ஆயிடுச்சுன்னா இதனுடைய பவுடரை தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க இல்லையா சின்ன வயசில். அது இதுலேருந்து தான், இந்த கிழங்குலேருந்து எடுக்கிற பவுட்ரு தான் அது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மெடிக்கல் கடையில் இதை விற்கிறாங்க. இருந்தாலும் மெடிக்கலில் வாங்குறத விட நீங்கள் போயிட்டு நாட்டு மருந்து கடையில் கேட்டு வாங்குங்க. அங்கே வந்து ரொம்ப ஆர்கானிக்காக பியூராக கொடுப்பாங்க இந்த கிழங்கோடைய மாவு. அப்படி உங்களுக்கு கிடைக்கலன்னா சென்னை மாடித்தோட்ட குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு, இப்போ மாடித்தோட்டம் வச்சதெல்லாம் அவங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டே இது இருக்குதுங்க. அதிகமாக இது வந்து இன்னும் பரவலாக்கம் பண்ணலை. அதிகமாக எங்களுடைய நோக்கம் வந்து பரவலாக்கம் பண்ணுறது தான். இதை கண்டிப்பாக எடுத்துகிட்டு ஒரு 10-20 பேருக்காத்து இதை ஷேர் பண்ணோம். பார்க்கலாம் இதில் எவ்வளோ கிழங்கு வருதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலே 2 குழந்தை இப்போ பிறந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த கிழங்கு எங்ககிட்ட இருக்குது. அதே எங்களுக்கு சந்தோஷம்தான். அந்த கிழங்கு வச்சு அந்த 2 குழந்தைக்கும் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுட்டா அதுங்களுக்கு உடம்பு சரியில்லாத ஆகிறப்போ, லூஸ் மோஷன் ஆகிறப்போ இதை கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா இது வந்து ரசாயனமோ எந்த உரங்கள் போட்டு பண்ணல. இது முழுக்க முழுக்க ஆர்கானிக்கால் வளர்க்கப்பட்டது. இங்கே பாருங்க, இவ்வளோ இருக்கா. இந்த தழையை நம்ம அப்படி ஓரமாக எடுத்து வச்சுடுவோம். வச்சுட்டா இது வந்து அப்படியே ஃபுல்லாகவே இது நம்ம பொடிசாக கட் பண்ணி நம்ம இதை உரத்துக்கு போட்டுடலாம். அடுத்து இதை அப்படியே இதை கவுக்கணும். ஏன்னா குட்டி பேபிஸ் இருக்காங்க இல்லையா, சப்போஸ் எதுனா ஒன்று மேலே வேரோடு இருந்ததுன்னா அதை அப்படியே நம்ம நட்டு வச்சிடலாம். இதை அப்படியே கவுத்துடணும். கவருங்க. அதனால் நாங்களும் இதில் கொஞ்சம் எடுத்து ரெடி பண்ணோம். அது ரெடி பண்ணோன்னா பெரிய ப்ராஸுங்க, ரொம்ப இதுவாகும். அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் அடுத்தது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம ஹார்வெஸ்ட் அந்த கிழங்கை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு குட்டி டப்பில் தாங்க வச்சுருக்கிறேன். குட்டி டப்புன்னா நம்ம துணி துவைப்போம் இல்லையா, இதுனா ஒரு 1.5 குடம் பிடிக்கும். அந்த டப்பு தான் வச்சுருந்தேன். இதுக்கு முன்னாடி இந்த டப்பில் வந்து கத்திரிக்காய் இருந்தது, அதுதான் வச்சுருக்கேன். பாருங்கள், இதுக்கு வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தான் வைக்கணும். வச்சா நம்மளுக்கு நிறைய கிழங்கு வரும். உண்மையிலே சொல்லப்போனால் இதுலேயே அதிகமான கிழங்கு தான் வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெரியுதுங்களா உங்களுக்கு? கிழங்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் கிழங்கெல்லாம். ஆனால் இன்னும் குட்டி குட்டியாக வரும் நம்மளுக்கு கிழங்கு. எவ்வளோ வேர் பாருங்கள். இது இன்னும் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வைக்க ஆரம்பிச்சுன்னா இன்னும் நம்மளுக்கு நிறைய வரும். இது பாரு, இதெல்லாம் உண்மையிலே இது குட்டி தாங்க. இது குட்டி தான். இது ரொம்ப குட்டி கிழங்கு தான். பார்க்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ கிழங்கு இதில் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு இந்த மாவா ரெடி பண்ணுறதுக்கு நிறைய வேலை இருக்குது பாருங்க. இது ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இருந்ததுன்னா நிறைய வந்திருக்கேன் கிழங்கு. நம்மக்கிட்ட ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இல்லை. இருந்ததெல்லாம் நம்ம மஞ்சளும் கத்திரி செடியும் வச்சுட்டோம். சரி, அடுத்த வாட்டி எதுனா ஒன்று கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சா இன்னும் நிறைய பேருக்கு இதை நம்ம ஷேர் பண்ணலாம் எடுத்து. பாருங்க, அவன் வந்து ஏன் பார்க்குறான் தெரியுமா, குண்டு பையன்? இதில் எலி இருக்கான்னு பார்க்குறான். நாங்கள் எப்பயுமோ இது எதனா செடி எடுத்தால் எலிக்காக எடுப்போம் இல்லையா, அதனால் அந்த இதில் வந்து பார்க்குறாரு எலி இருக்கான்னு சொல்லிட்டு. இவர் நிறைய வீடியோவில் வந்துருவாருங்க அந்த குண்டு. பாருங்க, நிறைய பிஞ்சாக தாங்க இருக்குது. அந்த அந்த அதில் இருந்தது மட்டும்தான் இது முத்தி போயிருக்குது.
மீதி இந்த பேபியில் இருக்கிறது எல்லாமே பிஞ்சு தாங்க. எனக்கே மனசு கேட்கல என்ன பண்ணுறதுன்னு, பேசாமல் எடுத்து அப்படியே வச்சிடலாமான்னு கூட தோணுது எனக்கு. சரி இதில் பெரிய கிழங்கு எதனா இருந்தால் எடுத்துட்டு, மண்ணே இல்லை, மண்ணே காணும், மண் எங்கே போச்சுன்னு தெரியல. எலி நோண்டி நோண்டி ஃபுல்லாக மண்ணெல்லாம் கீழே தள்ளிட்டு வெறும் நார் மட்டும்தான் இருக்குது. இதில் அவ்வளோ வருதுங்க நார். பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது பாருங்க எவ்வளோ நார் இருக்குன்ட்டுன்னு. இது முழுக்க முழுக்க ஆர்கானிக் தாங்க, ஆர்கானிக் கிழங்கு மட்டும்தான். அந்த இந்த அடி நம்ம கட் பண்ண இல்லையா, அதை மட்டும் தனியாக எடுக்க முடிஞ்சா பாருமா. அதை மட்டும் எடுத்துட்டு மீதி அந்த அந்த இருக்கிற பேபி அதுலேயே கொஞ்சம் உரங்கள் போட்டு கொஞ்சம் மண் ரெடி பண்ணி உரத்தோட சேர்த்து நம்ம அதிலே வச்சுடுவோம் இல்லாமா பேசாமல். இது வருங்க ஒன்று விழுந்துடுச்சு. நிஜமாக இது அப்படியே பிஞ்சு தாங்க, பிஞ்சு கிழங்கு. ஆஹா, ஆனால் அந்த இலை மட்டும் வாடி போன மாதிரி இருந்ததெல்லாம் எடுத்தோம். ஃபுல்லாகவே பிஞ்சு. இதில் என்ன வரும்னு தெரில. இப்போ இந்த அடியில் எடுத்தேன் இல்லையா, இதுதான் கொஞ்சம் அந்த அடிக்கு கிழங்குல இது ஒரு மாதிரியாக இருக்குது, கொஞ்சம் தடிசாக இருக்குது. இது எல்லாமே பிஞ்சு தாங்க பாருங்க, எல்லாமே பிஞ்சாக தான் இருக்குது. ஆனால் இது கிழங்கு வந்து பியூர் அப்படியே ஒயிட்டாக இருக்கும், தெரியுதுங்களா? பியூர் ஒயிட்டாக இருக்கும் அந்த கிழங்கு பார்க்குறதுக்கு. இன்னும் நம்ம கழுவாத இருக்கோம் இல்லையா. இதுலேயும் பார்த்தீங்கன்னா மண் நல்லா நான் தான் காய விட்டுட்டேன். சரி எடுக்கிறப்போ அப்படியே சேரும் சகரியமாக இருக்கக்கூடாது. அப்படி வந்து கிழங்கு வந்து தெரியாது, நம்ம அலச வேண்டியதாக இருக்கும் ரொம்ப நேரம். ஆனால இந்த மாதிரி மண் இருக்கிறப்ப எடுத்தால் கிழங்கு அழுக்காக வரும், அழகாக வரும். ஆனால் என்ன ஒன்று இதில் பார்த்தீங்கன்னா அதிகமான வேர் இருக்குது, அதுதான் இப்போ பிரச்சனையே. இது ஓரளவில் ஓகே தான் இந்த கிழங்கு. அப்படியே உழுக்குமா எல்லாம் எடுத்து. அதை பாருங்க, அதை அப்படியே நட்டு வச்சிடலாம் பழுகுது அந்த செடியை. இப்போதான் புரியுது பேபிஸ் எல்லாம் எப்படி வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதில் கிழங்கு வச்சு அந்த கிழங்கு உள்ளே போகிறதுக்கு வழி இல்லாமல், வளர்ச்சி இல்லாமல் அப்படியே ரவுண்டாக யூ ஷேப்பில் சுருட்டிக்கின்னு அதுக்குலேருந்து தான் வந்திருக்காங்க பாருங்க. யூ ஷேப்பு தெரியுதுங்களா? அதுக்காக தான் இதுலேருந்து அவங்க வளைச்சி வளைச்சி இந்த கிழங்குலேருந்து வந்துட்டு இருக்காங்க முளைப்பிட்டு. எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஏன்னா இதுங்களுக்கு வந்து அதிகப்பட்சம் சொன்னா இல்லையா, ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் தான் கரெக்டாக இருக்கும். பெரிய பாட்டு ட்ரம் எதுனா இருந்தால் அது மாதிரி வைக்கலாம். இது எல்லாமே யூ ஷேப்பு தாங்க எல்லாமே. கிழங்கு தெரியுது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கா கிழங்கு. இந்த கிழங்கு தான் நம்ம எடுக்கணும். எடுத்துட்டேன் பாருங்க. இதை பிச்சுடு, ஒவ்வொன்றா பிச்சுட்டு பார்க்கலாம். எதுனா ஒன்று கிழங்கோடு எடுக்க முடியாது பாரு, யூ ஷேப்பு. அப்போ இனிமேல் இந்த டப்பில் வைக்கிறது வேஸ்ட்டு. இதுக்கு வேற என்ன ஒரு பாட்டு தான் வைக்கணும். ட்ரம்மு மாதிரி எதுனா இருந்தால். ஐயோ போட்டுட்டேனே. பாருங்க கிழங்கு பாருங்க, மாவு மாதிரி இருக்குது பாருங்க, தெரியுதுங்களா? இது நம்ம மண்ணில் வைக்கக்கூடாது. இதை மட்டும் நம்ம தனியாக எடுத்து போய் சேர் மேலே வச்சிடுவோம். இதை பாருங்க அப்படியே நீங்கள் வச்சு போடுங்க. பார்த்துங்க அந்த இது நான் புட்ட மாதிரி புட்டுற பாருங்க, கிழங்கு அடியோட எடுக்கிற மாதிரி பாருங்க. வேர் தாங்க அதிகமாக இருக்குது இதில், வேர் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த வேரை எதுக்காவது யூஸ் பண்ணணும்னு சொன்னால் கண்டிப்பாக பண்ணலாம். ஆனால் தெரியலையே எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு. ஒன்றுக்கு மட்டும் நான் யூஸ் பண்ணுவேங்க. அதை அப்படியே எடுத்து நான் கீழெல்லாம் போட மாட்டேன். அதை அப்படியே காய வச்சு நான் கம்போஸ்ட்டுக்கு போட்டுருவோம். அப்படின்னா இப்போவே அதை பச்சையாகவே நான் அதை கத்திலேயே இல்லை சிசரெல்லாம் அழகாக கட் பண்ணி அப்படியே கம்போஸ்ட்டில் போடுவேன். எனக்கு தெரிஞ்சது அதுதான். நான் எதுவுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன். வேராக இருந்தாலும் சரி, இலை தழை தண்டு கிண்டு எதுவாக இருந்தாலும் வேஸ்ட் பண்ண மாட்டேன். அப்படியே தூக்கி கம்போஸ்ட்டில் போட்டுருவேன், அது மட்டும்தான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சித்திரத்தைன்னு ஒரு செடி இருக்கு இல்லையா, அதனால் அதோடைய வேறு தான் நம்மளுக்கு தேவையே. அதே மாதிரி வெட்டி வேறு, அதோடைய வேறு தான் நம்மளுக்கு தேவையே. அந்த மாதிரி இதுவும் இந்த கிழங்கும் மருத்துவ குணம் கொண்டது தான். இதோடைய வேறு எதுக்காவது பயன்படும், நம்மளுக்கு தான் தெரியல. இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும் எது எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி தள்ளி வச்சுக்கோ. இதை அப்படியே வச்சுன்னு இருந்தால் நம்ம குரூப்பில் இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கலாம். ஆனால் இதை அப்படியே வைக்க முடியுமா என்னன்னு தெரியல. நான் சொன்னது வந்து இலையோடு வைக்க முடியுமா என்னன்னு தெரியல.
ஆனால் கிழங்கு நம்ம அப்படியே எடுத்து ஒரு ஓரமாக நல்லா கழுவி காய வச்சு அந்த தண்ணி இல்லாமல், தண்ணி இருக்கக்கூடாது, தண்ணி இருந்தால் கிழங்கு கழுவிடும் இல்லையா, இல்லை அந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிட்டு நல்லா காஞ்ச பிறகு எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டா இது ஒரு 3 மாதத்துல முளைப்பு வந்துடுங்க. திரும்ப நம்ம இதை நடவுக்கு ஆரம்பிச்சிடலாம். அந்த மாதிரி தான் இதை 3 மாதம் அப்படியே நான் வச்சிருந்து 1ஆம் மாதம் லாஸ்ட்டில் சில பேருக்கு இதை பகிரணும், கொடுக்கணும். சென்னை மாடித்தோட்ட குரூப்பில் ஒரு சகோதரி தான் நின்றுட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு. அப்போ தான் நான் போயிட்டு என்ட்ரி ஆகிட்டு அந்த மீட்டிங் எப்படி நடக்குது, எப்படி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன். இப்போலாம் நான் குரூப்பில் இருக்கேன். பார்த்துட்டு இருக்கிறப்போ எல்லாமே நான் ஃபஸ்ட்டு டைம் போன உடனே நான் எல்லாருக்கும் விதையெல்லாம் ஆல்ரெடி நம்ம வீட்டில் விதை இருந்தது, எல்லாருக்கும் ஷேர் பண்ணேன். ஷேர் பண்ணிவிட்டு நான் யாருக்கிட்டையும் எந்த விதையும் கேட்கல, நின்றுட்டு இருந்தேன். அப்போது ஒரு சகோதரி ஓடி வந்து, சிஸ்டர் நீங்கள் எல்லாருக்கும் விதை நிறைய கொடுத்தீங்க, ஆனால் நீங்கள் யாருக்கிட்டே விதை வேணும்னு கேட்கல, அதெல்லாம் இதை வச்சுக்கங்கன்னாங்க. நான் அவங்ககிட்ட கேட்டேன், இது என்ன கிழங்குன்னு. இல்லை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வைங்க, நான் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த சகோதரி பேரையும் நான் கேட்கல. அந்த சகோதரி எனக்கு கொடுத்தாங்க. அந்த கொடுத்த சகோதரிக்கு மிக்க நன்றி சகோதரி. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். நான் வீட்டுக்கு வந்துட்டு பிறகு குரூப்பில் கேட்ட பிறகு தான் சொன்னாங்க, இது வந்து ஹேர் ரூட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதாவது குழந்தைங்களுக்கு பேதி ஆனால் கொடுக்குறதுன்னு சொன்னாங்க. எவ்வளோ வேர் பாருங்கள், அது வேஸ்ட்டு தான். இப்போ இருக்கிற கிழங்கெல்லாம் நம்ம அள்ளி போட்டிருப்போம். அதில் இருக்குது 2-3 வேர் இருக்குது இல்லையா, இதை நம்ம நட்டு வச்சு பார்க்கலாங்க, வருதான்னு சொல்லிட்டு. வந்ததுன்னா நம்மளுக்கு லக்கு தானே. எனக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இதுலேயும் ஒரு கிழங்கு வரும், இதோ இருக்குது பாருங்கள், இருக்குது தெரியுதுங்களா. இந்த வேரை மட்டும் நம்ம அடிப்படாத அப்படியே எடுத்துருவோம். இதோலாம் இருக்குது பாருங்கள், இதோ ஒரு கன்று வருது. இதெல்லாம் நம்ம அடிப்படாமல் எடுத்து நான் வைக்கிறப்போ உங்களுக்கு காட்டுறது பாருங்கள், இதுவும் கிழங்கு தாங்க, தெரியுதுங்களா. ஓகே, நம்ம இதுலேயே நம்ம எடுத்து இதை நட்டு வச்சு இது வைக்கிறப்ப நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன், இது எப்படி வருதுன்றது வீடியோ கொடுக்குறேன். இது எல்லாம் கிழங்கு தான், வேரோடு இருக்குது. இல்லை இதை நம்ம வேஸ்ட் பண்ணுறோம். இப்போ எடுத்தால் வீடியோ ரொம்ப நீட்டாக போகும். இல்லை இதை வைக்கிறப்ப நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். இது வரும், இது கண்டிப்பாக வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றுறேன், நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிழங்கு தட்டில் எல்லாத்தையும் எடுத்து போட்டுருமா. பாரு, இது எல்லாம் அப்படியே வைக்கலாம். இந்த வேர் இருக்கு இல்லையா, இப்போ வந்து இந்த காலத்தில் வந்து இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கட்டிங்ஸ் எல்லாம் சூப்பராக போடலாங்க, சூப்பராக வரும், கட்டிங்ஸ் எல்லாமே தரமாக வரும். அதனால் இப்போ இந்த டைமில் இதுங்களை அப்படியே நம்ம எடுத்து வச்சா கூட நம்மளுக்கு சூப்பராக தான் வரும். நம்ம அப்படியே இதை வைக்கலாம், நம்ம கழுவ போகிறதெல்லாம் இல்லை, அப்புறமா நான் கழுவி வச்சுக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு இதை மட்டும் காட்டிடுறேன் எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு. எடுத்து போடுங்க. எவ்வளோ இருக்குது பாருங்க, தட்டே நிறைஞ்சி வழிந்துச்சு போங்க. வேறு பிக்காதம்மா, வேறு பிக்காத, அது வேரோடு இருந்தால் நம்ம அப்படியே பதியம் போட்டுடலாம். இப்போதைக்கு ஒரு சின்ன இதில் நம்ம பதியம் போட்டுட்டு அதுக்கப்புறம் எதுனா ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் கிடச்சதுன்னா அதில் வாங்கி நம்ம போட்டு வச்சுக்கலாம். பாருங்க, தட்டு ரொம்பிடுச்சுங்க கிழங்கு. எப்படி ஒரு கிழங்குல ஆரம்பித்து இன்றைக்கி எப்படியும் ஒரு 30 கிழங்கு கிட்ட நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இதே பெரிய பாட்டாக இருந்தால் நம்மளுக்கு 100 கிட்ட கூட வந்திருக்கோம். ஓகே மக்களே, இது வந்து நாங்கள் இப்போ கூட இதை எடுத்துன்னு போயிட்டு அவிச்சு நம்ம சாப்பிட்லாம். இது எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. நம்ம கிழங்கு எப்படி சாப்பிட்றோம் அதே மாதிரி தான் இருக்கும் இதை அவிச்சு சாப்பிட்றப்போ. இதை வேறு என்ன பண்ணலாம், குழந்தைங்களுக்கு இதை கொடுக்கலாம், பவுடர் ஆக்கி. பெரியவங்களா இருந்தால் குழந்தைங்களோ பேதி ஆச்சுன்னா இதை கொடுக்கலாம், அவிச்சு சாப்பிட்லாம். வேறு என்ன இதில் மருத்துவ குணம் இருக்குது கொஞ்சம் சொல்லுங்கள் மக்களே, கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நான் இதை நிறைய பேருக்கு நான் இதை இன்னும் பரவலாக்க பண்ணி இதை நிறைய பேருக்கு நான் ஷேர் பண்ணுறோம். ஓடே மக்களே, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் போட்டு வச்சுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வணக்கம் மக்களே.